என்னக்கா முதல்ல பிள்ளைங்களுக்கு பார்த்துடலாமா? ஆமா மலர், இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சிடும். அம்மா உங்களுக்கு வேணா நீங்களே பார்த்துட்டு இருங்கம்மா, எங்களுக்கு போய் நாங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வைக்கிறோம். நீங்க போய் பார்த்து எடுத்து வைக்கிறீங்களா? நீங்க பார்த்து நல்லா எடுப்பீங்களாடி? ஏதோ ஒன்று எல்லாம் எடுத்துட்டு இருக்க கூடாது, ஆகா வெளியெல்லாம் நல்லா பார்த்து இதாக எடுக்கணும். தேவையில்லாம செலவெல்லாம் அதிகமாக எடுத்து விட்றாதீங்க, கொஞ்சம் அளவா ரேட் கம்மியிலே பாருங்க, புரியுதா? சரிம்மா சரிம்மா, நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்து வைக்கிறோம். என்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு மட்டும் சொல்லுங்க, அதுக்குள்ள அப்புறம் பார்க்குறோம். பாருங்கடி, ஏதோ 3000 ரூபாய்க்குள்ள வர மாதிரி பார்த்துக்கோங்க. என்னம்மா 3000 ரூபாய்க்கு தானா? ஏடி 3000 ரூபாய்க்கு பத்தாதா? போதும் போதும், அந்த ரேட்டுக்குள்ளேயே பாருங்க. நானே எஸ்ஆட்ட சொல்லியிருக்கிறேன். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வளையல் வாங்கணும், கம்மல் வாங்கணும், தோடு வாங்கணும், அது இது லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாம் கேட்டீங்களா? செருப்பு வேணும், அது வேணும், இது வேணும்ட்டு. அதுக்கெல்லாம் அப்புறம் எங்கே போகிறது? துணிக்கு எல்லாம் காசு போட்டுட்டு அப்புறம் மிச்சதாலும் ஒன்றும் வாங்க மாட்டீங்களா? வாங்குவோம், இருந்தாலும் அப்புறம் கூட ஏதாவது எச்சா வந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுறது? அதுக்குள்ளே வர மாதிரி பாருங்க. ஏதோ அதுக்கு மேலே ஏதோ 200 300 எச்சா வந்தால் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, எச்சா வந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது. ஆமாம் சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி துணி பார்த்து எடுங்க. சரிம்மா சரி, அப்போ நீங்கள் சொல்கிற ரேட்லேயே பார்க்குறோம். சோனி உனக்கும் தான் சொல்கிறேன், அவளுக்கு சொன்னதை உனக்கும் நீ அந்த விளக்குள்ளதை பார்க்கணும். சும்மா போய் எல்லாத்தையும் இழுத்து போட்டு கிடக்காதீங்க, சரியா? சரிம்மா, நீங்கள் ஏதோ 2 3 ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்கன்னு நினச்சா இந்த ஒன்றுக்கே இப்படி பஞ்சாயத்து பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஏதோ காலேஜுக்கு போகிறக்கு கொஞ்சம் டாப் அப்படியே வாங்கிக்கலான்னு பார்த்தா நீங்கள் என்னடானே இதுக்கு எப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? சரி பாருங்கடி, டாப் ஏதாவது விலை கம்மியில் தான் எடுப்பீங்க, அந்த மாதிரி இருந்தால் ஏதோ 2 எடுத்துக்கோ. சரிம்மா சரி, அப்புறம் 2 டாப் மட்டும் வாங்கிக்கிறேன். முதல்ல நோம்பிக்கு போடுறதுக்கு ஏதாவது ஒரு துணி வாங்கிக்கோ, அதுக்கப்புறமா டாப்பு கீப்பு ஏதாவது எனக்கு போகணுமா அப்படி எடு. முதல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன வேலைக்குள்ளே தான் வரணும், எல்லாமே பார்த்து எடுங்க. சரி போங்க, போய் பாருங்க. நான் இங்கே தான் இருப்பேன், சாலிங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நானும் காளி மக்காலா சரி, அங்கேயும் எங்கேயாச்சும் போயிடறாங்க கூட்டத்துக்குள்ள, உங்களால வந்து தேட முடியாது. போனோமா பார்த்து ஏதோ சட்டை போட்டுன்னு எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, சரியா? உங்களால இங்கே வந்து தேடுறது. ஃபோன் கையில் வச்சிருக்கிறீங்களா சோனி? வச்சிருக்கேன். நீங்கள் எடுத்தாச்சுன்னா அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், சரியா? பில் கவுண்டரில் கொடுத்துட்டு அப்புறம் நான் உங்களை கூப்பிட்றதுக்கு வரேன். அப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்புறம் பில் பே பண்ணுங்க. சரி சரி, எப்படி பில் போடுறக்கெல்லாம் பாரு, அங்கே கியூ கட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க லைனா. இதுக்கே இவ்வளோ கூட்டம்னா துணிமணி எடுக்கிறதுக்கு நீ எத்தனை கூட்டம் இருக்குதோ உள்ள. சரி சரி சரி, போய் பார்த்து எடுங்க, போங்க, நின்றுட்டே இருக்காதீங்க. சரிம்மா. மாயா வாடி, பூமாரி வா நீயும். அம்மா அப்படியே நானும் 2 டாப் எடுத்துக்கிறேம்மா. சரி போய் பாருங்க, போங்க. நான் சொன்ன வேலையில தான் எடுக்கணும்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்கடி. ரொம்ப கூட்டி விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் இழுத்து போட்டு. ஆளுக்கு 5000 ரூபா தான் கணக்கு, அதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. வேற என்ன வாங்கணுமோ அதில் தான் வாங்கிக்கோணும், அதுக்கு மேலெல்லாம் நான் 10 பைசா கொடுக்க மாட்டேன், பார்த்துக்கோ. சரிங்கம்மா. சரி பூமாரி, நீ போய் அவங்க கூட பார்த்து எடுத்து வச்சுட்டு எனக்கு சொல்லு. சரிம்மா. எங்க அவங்க பையன் வந்தா? அவன் எங்க துணி எடுத்துட்டு போயிட்டானா? ஏண்டி என்ற வையங்கரா, என் அண்ணன் இல்லையாவன்? ஆமா சரி சொல்லுங்க, அவன் எங்க போயிட்டானா? அவன் எவ்வளோக்கு வாங்கி கொடுத்தீங்க அவனுக்கு? அவனுக்கு எவ்வளோக்கோ வாங்கி கொடுத்துட்டு போறேன். இப்போ என்ன உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகணுமா? துணி வாங்கிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். அவனுக்கு எவ்வளோ வாங்கி கொடுத்தீங்கன்னு பார்த்துட்டு தானே நானும் எனக்கு கேட்க முடியும், அதுக்கு தான் கேட்டேன். அவன் ஏதோ 2 பேண்ட் 3 சட்டை வாங்கினான். அவன் என்னமா 4000 5000 ரூபா ஆச்சு அவனுக்குமே. அப்புறம் 1000 ரூபா கையில் வாங்கிட்டு போகிறான். அவன் ஏதோ போகிற வழியில் ஷூ வாங்கிக்கிறான் நம்ம அவனே, அதனால காசு வேறு 1000 ரூபா வாங்கிட்டு போகிறான் கையில். அப்போ சரி, நானும் அதே மாதிரி தான் வாங்கிக்குவேன். காலேஜுக்கு போகிறதுக்கு நானும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிக்கிறேன் அப்படியே. சரி போ 2 பேருக்கு இதுல எல்லாம் நல்ல ஓரியாட்டம் பண்ணிட்டு ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. பையன் கூட தான் எல்லாரும் போட்டி. சரி போய் பாரு, போய் எடுத்து வைங்க. காசு நிறைய போட்டு வாங்குறீங்க, நல்லதா பார்த்து எடுங்க. சரி போ சோனி, போய் எடுத்து வைங்க. பாரு கூட்டம் அலமோதிட்டு கிடக்குது, போய் பார்த்து எடுங்க. சரிங்க சித்தி. சரி பூமாரி மாயா வாங்க போகலாம். என்ன களிமக்கா பட்டு புடவையா வாங்குறீங்க? பார்க்கலாம் நிலா, எதை வாங்குறதுன்னு, ஏதாவது புதுசாக ஏதாவது வந்திருக்குதான்னு பார்த்துட்டு ஏதாவது எடுக்கிறேன். அம்மா நீங்கள் என்ன வாங்குறீங்க? நீ என்ன சுடிதாரா வாங்குற, சேலை வாங்குறியா? பார்க்கலக்கா, சுடிதார் வாங்கணும்னு வாங்கிட்டு சேலை 1 2 வாங்கணும். அப்புறம் என்ற மாமியாருக்கு வாங்கணும், என்ற உருசனுக்கு வாங்கணும், பிள்ளைக்கு வாங்கணும். சரிக்கா, அப்போ நாங்கள் போய் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் பிள்ளைக்கெல்லாம் வாங்கி வச்சிடுறோம், அவருக்கு பிள்ளைக்கு. அப்புறம் எனக்கு எடுக்கணும், அப்புறம் லேட் ஆயிரும். நான் போய் சின்ன பிள்ளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வேணா அவளும் பையனுக்கு எடுக்கணும்ல, நானும் அப்படியே பிள்ளைக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சரி போங்க போய் பார்த்து எடுங்க. சின்ன பிள்ளை சரி போ, பையனுக்கெல்லாம் எடுக்கணுங்கிற போய் பார்த்தா முதல்ல அவனுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் உனக்கு எடு, சரியா? சரிங்க நீ, நானும் அவருக்கு எடுக்கணும், அத்தைக்கு வேறு எடுக்கணும், பையனுக்கும் எடுக்கணும். அம்மா அண்ணனுக்கு நீங்கள் எடுக்கலையா? நீ எடுக்கணும் சின்ன பிள்ளை. அதான் கிருஷ்ணன் தான் இப்போ வந்திருக்கிறான்ல, அவனும் எங்கே பக்கத்தில் தான் எங்கே கடையில் இருக்கிறான் போல, பக்கத்து கடையில் தான் வந்து ஃபோன் பண்ணேன். அங்கே ஏதோ எடுத்துட்டு இருக்கிறானாமா. அப்படியே உங்கள் அண்ணனுக்கும் அவனையும் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். சின்ன சிம்ரனுக்கும் பார்த்து அங்கே தான் எடுத்துட்டு இருக்கிறானாமா. சரி பிள்ளைக்குமா அவங்க அண்ணனுக்கும் அங்கே எடுத்துட்டு வந்துடுறானா? சரி நான் எனக்கு மட்டும் தான் எடுக்கிறேன். அப்படியா நீ? அப்புறம் அந்த ஆத்தா ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கல்ல நம்ம வீட்டில், அவங்களுக்கு அந்த மொட்டக்கார ஆத்தாவுக்கு எடுக்கலையா? எடுக்கணும் சின்ன புள்ள, சின்னம்மாக்கா எடுத்துக்கிறேன். அவங்களுக்கும் ஒன்று எடுத்துட்டு அதான் அந்த சுப்பத்தா ஒன்று இருக்குதுல்ல பாவம், அது பையனுமே இங்கே வெளிநாட்டில் இருந்துட்டு ஒன்றும் கண்டுக்காம இருக்கிறான்.
சரிங்க நீ. சரிக்கா சீதாக்கா, நாங்க போய் எங்க வீட்டுக்காரங்களுக்கு அதுக்கு பசங்களுக்கு எடுத்துட்டு வரோம். அம்மா நீங்களும் எடுக்கலையா உங்க வீட்டுக்காருக்கு அந்த அண்ணனுக்கு? எடுக்கணும் சின்ன புள்ள. பார்க்கலாம் முதல்ல இந்த புள்ளைங்கள எவ்வளவு எடுத்துட்டு வராங்க என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம்னு இருக்கிற. அவருக்கு என்ன ஒரு வேட்டி சட்டை தான் இருக்கிறோம். அதை அப்படியே விற்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். சரிக்கா பிரச்சனையே இல்லை. வேட்டி சட்டைனா அப்படியே செட்டு செட்டா விற்பாங்க. அது சட்டை என்ன கலர் வேணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேஷ்டி அதுலேயே இருக்கும். அப்படியே செட்டோட வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தான் பாருங்க அந்த அளவுக்கு பேண்ட் தான் வேணும்பாங்க, பேண்ட் சட்டை போடுறதுக்கு. அதுக்கு தான் என்ன பேண்ட் வாங்குறது என்ன சட்டை வாங்குறது எங்களுக்கு தான் குழப்பமா இருக்கும். பேசாம ஏசன புள்ள நாமளும் வேட்டி சட்டையை வாங்கி கொடுத்துடலாமா நம்ம வீட்டுக்காரங்களுக்கு? வேட்டி சட்டையா? ஏண்டி என்ற புருஷனுக்கு வேட்டியே ஒழுங்கா கட்டவே தெரியாதுடி. அந்த ஆளுக்கு வேட்டி வாங்கி கொடுத்து என்ன பண்றது? சரி போங்க, இங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்க வேண்டாம், போய் பாருங்க போங்க. முதல்ல ஏதோ எடுக்கிறதெல்லாம் எடுங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்காரங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க வேட்டி எடுக்கிறதா பேண்ட் எடுக்கிறதான்னு. போங்க, சும்மா கதை பேசிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிட்டே இருக்கும். சீக்கிரம் பொழுதாகிறக்குள்ளேயே எடுத்து முடிங்க. ஆமா சின்னப்புள்ள, அவங்களுக்கு தானே, அவங்களுக்கு அப்புறமா பத்தி யோசிச்சுக்கலாம். வா முதல்ல நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு போய் பார்க்கலாம் வா. சரிடி. சரி களிமக்கா வாங்க, நாமளே ஏதோ சாரிங்க பார்க்கலாம். அம்மா எங்க பாக்குறீங்க? நீங்க கொஞ்சம் விலை ஜாஸ்தியானது தானே வாங்குவீங்க ஏக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சீதா, விலை கம்மியா இருந்து சேலை நல்லா இருந்தா எடுக்கலாம். சரி வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இங்க ஒருத்தர் காண எல்லாம் கூட்டம் அந்த பக்கம் தான் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. இங்க எடுத்து போடுறதுக்கு ஒருத்தர் இல்ல. வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆமாக்கா வாங்க அந்த பக்கம் போகலாம். அங்க நிறைய புடவைங்கெல்லாம் நல்லா டிசைனா வச்சிருந்தாங்க. ஆனா எல்லாம் பட்டு சாரிங்களாட்டம் தான் இருந்தது. சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம் நம்ம. பூமாரி இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குது சோனி, சூப்பரா இருக்குது. என்னடி இது? ஐயா அம்மா நீங்க இங்க வந்தீங்க? சாலை தானே பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இங்க வந்திருக்கீங்க? ஆமா சாலை பாக்குறதுக்கு போயிட்டு இருந்தா. சரி போற வழி இல்லதா அது என்னமோ நாளைக்கு போய் பார்க்கணுமாமா. சரி இங்கதான் பிள்ளைங்க எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களா. சரி அதான் திடீர்னு வந்து பார்த்தா நீ இந்த துணி போட்டுட்டு இருக்கிற. இது என்னடி துணி இப்படி இருக்குது? சோனி நல்லா மாட்டிக்கிட்டா அம்மா கிட்ட. ஏமா இந்த துணிக்கு என்ன நல்லா தானே இருக்குது? இப்பதான் பூமாரி கிட்ட கேட்டா சூப்பரா இருக்குதுன்னு சொன்னா நீங்க இப்படி சொல்றீங்க. நல்லா தானே இருக்கு, கலர் கூட நல்ல சூப்பரான கலர் தானே இது. கலர் எல்லாம் நல்லா தாண்டி இருக்குது. அது என்ன முன்னாடி இப்படி வயிறு தெரியுது? இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாதுடி. நல்லா உடம்பு மறைக்கிற மாதிரி முழுசா இருக்கிற மாதிரி துணி வாங்கி போடுங்க. என்னத்த துணி போடுறீங்களா போ. இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்காத. முதல் கொண்டு போய் இதெல்லாம் அவுத்து வச்சுட்டு வேற பாரு. என்னம்மா இது வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். போடி முதல்ல போய் கழட்டி வை. கன்றாவியா இருக்குது, வயிறு பாரு எப்படி தெரிஞ்சிட்டு இருக்குதுன்னு. இந்த மாதிரி துணியெல்லாம் போடாத, அப்புறம் திட்டி போடுவேன் நானு. போ போய் வேற ஏதாவது பாரு, நல்லா முழுசா இதா இருக்கிற மாதிரி துணி பாரு. இல்லாட்டி தாவணி பாவாடியே எடுத்துட்டு வாங்க. சும்மா அரைகுறை துணி வாங்கி போட்டுட்டு இருக்கிறான். போ போ வேற எடுத்து போடு. சரி வேறையே எடுக்கிறேன். ஆனா தாவணி பாவாடியெல்லாம் இப்ப வேண்டாம், அதெல்லாம் பொங்கல் டைம்ல வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி தான் எல்லாம் ட்ரெண்டிங்ல வந்திருக்கு. நாமளும் ஒண்ணு வாங்கலாம்னு நினைச்சா இப்படி திட்டுங்க. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராதடி. யாரே போட்டுட்டு போறாங்க, நீங்களும் இந்த மாதிரி போடக்கூடாது. சரி போங்க, அப்பப்ப பட்டிக்காடுன்னு வந்து நிரூபிச்சிருவீங்களே. ஆமாடி ஆமா பட்டிக்காடுதான். வயிறு தெரியுது, இந்த துணி வேண்டாடி வேற மாத்திட்டு வாடின்னு என்ன நாயும் பேசிட்டு இருக்கிறா பாரு. சரி போய் பார்த்து வேற எடு. நான் போய் சாலைங்க பார்த்துட்டு இருக்கிறேன். போனவளை காணன்னு சொல்லி அவங்கள அப்புறம் தேடிட்டு இருப்பாங்க என்னைய. சரியா? நினைச்சடி சோனி நீ இப்படி போட்டுட்டு வந்தப்பவே அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரி பாரு கரெக்டா வந்துட்டாங்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது சோனி, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா தான் இருக்குது. ஆனா என்ன பண்றது, அம்மா இதை எடுத்து விட மாட்டாங்களே. ஆமா போ, என்ன குடும்பத்துல வந்து பிறந்திருக்கணும். ஒரு ஃப்ரீயா நல்லா ஒரு பிடிச்ச ட்ரெஸ் போடுறக்கே இல்ல. வயிறு தெரியுதாமா வயிறு. ஏண்டி உங்க அம்மா அப்படி சார கட்டி இருக்காங்க, உங்க அம்மாக்கு மட்டும் வயிறு தெரியலையா? இதை சொன்னா வாயாடின்னு சொல்லி என்னை திட்டுவாங்க. இதெல்லாம் யார் கேட்கறது? சரி போ, நான் போய் இதே கலர்ல வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருந்தேன், அதாச்சும் போட்டுட்டு வர எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நீ சொல்றது கரெக்ட் தான். இது அம்மா கிட்டயே சொல்லிருக்கலாம்ல, அம்மா போனதுக்கு அப்புறம் சொல்றேன். உண்மையிலேயே அந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது மாயா சோனிக்கு. ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன பண்றது, எங்க அம்மா எடுக்க விட மாட்டேங்கிறாங்களே. சரி அவதான் வேற அதே மாதிரி வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னால, அதை போட்டுட்டு வரட்டும். சரி வா, எனக்கு ஒண்ணுமே செட்டே ஆக மாட்டேங்குது இன்னும். நானும் அப்ளை பிடிச்சி தேடிட்டு இருக்கிறேன். இனி எனக்கு ஏத்த மாதிரியே கிடைக்கல போ மாதிரி. நீ ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல மாயா, அங்க 2 3 பார்த்து வச்சேன். சரி அதை விட நல்லதா வேற ஏதாவது பார்க்கலான்னு தேடிட்டே இருக்கிறேன். சரி வா மாதிரி இந்த பக்கம் ஒன்றும் சரியில்லை, அது அந்த பக்கம் போய் பார்க்கலாம் வா. நான் சோனி வேற ஏதோ மாத்திட்டு வரேன்னு போனா அவ வந்து தேட போறா. நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா வா அதெல்லாம் கண்டுபிடிச்சு வந்துருவா. சரி மாயா. இதுல துணியெல்லாம் நல்ல நல்ல துணியெல்லாம் இருக்குது. யாக்கா சாலிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது மலரே. இதெல்லாம் என்ன ரேட் வருது பாரு. இது என்னக்கா, இது 650 ரூபாயாமா? 650 ரூபா தானா? பரவாயில்ல, 650 ரூபாய்க்கு நல்லா தான் இருக்குதாட்டு இருக்குது. ஏன் மலரே? ஆமாக்கா. வாசிக்கா இன்னும் அந்த பக்கம் நிறைய கலெக்ஷன் வச்சிருப்பாங்க. அங்கால ஒரு சேலை எடுத்து ஒரு சேலை ஃப்ரீங்கிற மாதிரி எல்லாம் போட்டுக்கிறாங்க. வா காம்பா போறாமா. அது என்னமோ ஒரே ரேட்டுல 2 சேலை வாங்கிக்கலாமாமா. அதான் அங்க பேசிட்டு இருந்தாங்க, அதை போய் பார்க்கலாம் வா நாம. என்னக்கா சொல்றீங்க? அப்படியா? ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீயா? ஆமா சீதா, அப்படிதான். அங்க நிறைய கூட்டம் இருக்குது பாரு, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சாலிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் போல. வா நாமளும் ஒரு போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா வாங்கலாம் வா. சரிக்கா. உமாரி இந்த பக்கம் எல்லாம் சாரிங்க தான் இருக்காட்டுக்குது நிறையா. உமாரி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது எனக்கு. நல்லா தான் இருக்கு மாயா, இது கூட நல்லா இருக்குது. இது என்ன ஒரு பேண்ட் டைப்பா பாவாடை டைப் மாதிரி இருக்குது
பேசுவோம். அப்படியே போ மாதிரி. சரி இதை எடுத்து தனியா வைக்கலாம். அப்புறம் வேற ஏதாவது கலெக்ஷன் பார்க்கலாம். அப்புறம் இதை விட அது வேற ஏதாவது நல்லா இருந்ததுன்னா அதை எடுத்துக்குவோம். எது சரியில்லைன்னா வேணா அப்புறம் இதை எடுத்துக்கலாம். எதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு வரலாம். சரி மையா. சரி இருமையா, நானும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சேன், அதை போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாரு. நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் இல்லாட்டி வேற பார்க்கலாம். ட்ரைலர் ரூமுக்கு அப்புறம் வேண்டாம்னா போய் அங்கேயே மாத்திட்டு வந்துடலாம். இல்லைன்னா தனித்தனியாக போனோம்னா வேற யாராவது உள்ள போயிட்டாங்கன்னா அப்புறம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. இரு 2 பேரும் ஒட்டுக்கா போகலாம். சரி பூமாரி. இந்த ட்ரெஸ் தான் மையா. இது நல்லா இருக்குது எனக்கு. நல்லா தான் இருக்கு பூமாரி. ஆனால் கொஞ்சம் கலர் வேற மாதிரி எடுத்துக்கலாம்ல. இது லாவெண்டர் கலராக இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது. இதுலேயே கொஞ்சம் டார்க் கலர் வர மாதிரி எடு. இந்த மாதிரி ட்ரெஸ் கலர் டார்க் கலர் போட்டால் நல்லா இருக்கும் பூமாரி. அப்படியா? இல்ல இந்த கலர்ல என்கிட்ட அந்த அளவுக்கு Dress இல்ல, கம்மியா தான் இருக்கு. சரி அதான் இது வாங்கலாமான்னு பார்த்தேன். சரி இந்த 2 எடுத்து வச்சிருக்கேன். சரி வா வேற ஏதாச்சும் பார்க்கலாம் அப்பனா. சரி குமாரி. இந்த சோனி பாரு போனா இன்னும் ஆளவே காணோம். எங்க போனான்னு தெரியல. சரி அவ இதுக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பா. சரி வா நம்ம Dress சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். அவ ஒரு வேளை அங்க இருந்தாலும் இருப்பா. ஆமா அவ 4-5 தூக்கிட்டு போயிட்டு அங்க ட்ரைலர் ரூம்ல எல்லாத்தையும் போட்டு பார்த்து பண்ணிட்டு இருப்பா. சரி வா நாமளே போலாம் அங்கேயே. சரி மையா. ஏ நீலா, பேசாம உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி வாங்குடி, நல்லா இருக்கும். இந்த மாதிரியா? நல்லா தான் இருக்குது. சரி வா வேற ஏதாவது கலர் இருக்குதான்னு கேட்டு பார்க்கலாம். சின்ன பிள்ளை இங்க என்ன நின்னுட்டு இருக்கற? ஏங்க நீ இதை நிலாவோட பிள்ளைக்கு பார்த்துட்டு இருந்தோம். நீங்க இங்க சேலை வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்ல சின்ன பிள்ளை. அதான் அந்த ஆத்தாக்கு தான் 2 பேருக்கு தான் எடுத்தேன். எனக்கு தான் இன்னும் எடுக்கல. சரி இதை இந்த பக்கம் போய் பார்க்கலான்ட்டு அப்படியே வந்தேன். அதுக்குள்ள சீட் ஏதோ பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு ஏதோ போனேன். சரி அதான் நான் இந்த பக்கம் வந்தேன். அப்படியே போய் அந்த பக்கம் இந்த சேலைங்களை போட்டுக்கிறாங்களாமே நம்ம ஆஃபர்ல. அதை போய் பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். சரிங்க, நீ போய் பாருங்க போங்க. நான் பையனுக்கு எடுத்துட்டேன். அதான் பில் போடுறதுக்கு வச்சுட்டு வந்தேன். இதை நிலா பிள்ளைக்கும் எடுத்துட்டோம்னா அப்புறம் இந்த பக்கம் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் போய் என்ற புருஷனுக்கு தான் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்க்கணும். சரி சின்ன பிள்ளை. சரி போய் பாருங்க போங்க சீக்கிரமா. சரிங்க நீ. இந்த புடவைங்கெல்லாம் நல்லா இருக்குதா சீதா? இதுல ஏதாவது வாங்குறீங்களா? நல்லா தான் இருக்குது. எல்லாம் நல்ல பட்டு சாரிங்களா இருக்குது ஏக்கா? ஆமா சீதா, நல்ல கலரும் நல்ல நல்ல கலரா இருக்குது. ஆமாக்கா, இதெல்லாம் என்னமோ 5000 ரூபாய்க்கு மேல வருதா இருக்குதுக்கா. அதானே பார்த்தேன். நல்ல மினுமினுப்பா வச்சிருக்காங்களே. அப்ப விலை கூட தான் இருக்கும்னு நினைச்சேன். 5000 ரூபாய்க்கு மேல வருதா? சரி நானும் எனக்கெல்லாம் அவ்வளோ ரேட்ல வேண்டாம் மலரே. நான் கொஞ்சம் ரேட் கம்மியிலே பார்த்துக்கிறேன். நீ ஏதாவது பார்க்குறீங்க? ஐயா இல்லக்கா, எனக்கும் இதுல எல்லாம் வேண்டாம். காளி மக்கள் ஏதாவது எடுப்பாங்களே என்னமோ. காளி மக்கள் நீங்க இதுல எடுக்கிறீங்களா? இல்ல மலரே, நான் அன்னைக்கு தான் வந்து எனக்கு புடவையெல்லாம் வாங்கினேன். அதான் பையன் கல்யாணத்துக்கு பட்டு புடவைங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இப்போ சும்மா சிம்பிளா எங்கேயாவது போயிட்டு வர மாதிரி கட்டுற மாதிரி இருந்தால் போதும். ஒரு அளவுக்கு ரேட் கம்மியிலே வாங்கலான்ட்டு தான் இருக்கிறேன். அன்னைக்கு தான் எல்லாம் வாங்கினேன். இன்னும் கட்டவே இல்லையில அதெல்லாம். அதெல்லாம் தைக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்குறேன். தைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நான் அதெல்லாம் கல்யாணத்துக்கு தான் கட்டணும். சரி இது ஏதாவது போயிட்டு வர மாதிரி ஏதாவது எங்கேயாச்சும் அவசரத்துக்கு கட்டுற மாதிரி ஏதாவது வெயிட் கம்மியான சேலைங்க தான் பார்க்கணும். ஆமாக்கா, நானும் அதனால தான் கனமான சேலைங்க எல்லாம் நான் கட்ட முடிய மாட்டேங்குது. ஏற்கனவே நம்ம உடம்பே குண்டா இருக்குது. இதுல வேற கனமான சேலைங்க கட்டினா அது என்னமோ வாரத்தை தூக்கணும் மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சம் கனம் இல்லாம லேசா வர மாதிரி தான் எடுக்கணும். சரி வாங்க சீதா, எனக்கு கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம் வாங்க. சீதாக்கா இங்க வாரம் இங்க இருக்கிறதெல்லாம் 600 ரூபா தாக்கா. அப்படியே மலர் 600 ரூபாயா? இதுல கூட சாலைங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. காளிமக்கா பாருக்கா, இங்கே எல்லாம் பட்டு சாலைங்கெல்லாம் இருக்குது. இது என்ன விலை வருதுன்னு கேளுங்க. கேக்குற சீதா. ஐயா இந்த புடவைங்கெல்லாம் என்ன விலைங்க? வாங்கம்மா வாங்க. இந்த புடவைங்க எல்லாம் 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குதுமா. எல்லாம் புதுசுவா வந்த கலெக்ஷன்மா தீபாவளிக்கு. பாருங்க எது வேணும்னு சொல்லுங்க. டக்குன்னு எடுத்து பாருங்க. எது பிடிச்சதோ டக்குன்னு எடுத்துக்கோங்கம்மா. கூட்டங்க வேற நிறைய இருக்குது. எடுத்து வச்சீங்கன்னா எல்லாரும் எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க பார்த்து எடுங்க டக்குன்னு. சீதா இதுக்குள்ள 1000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இருக்குதாமா சீதா? இந்த மாதிரி புடவைங்க தான் இது. இதுல ஏதாவது பாக்குறியா, எடுக்கறியா? 3000 ரூபாய் வருதாக்கா? அவ்வளவு விலையெல்லாம் எனக்கு வேண்டாக்கா. நான் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ள எடுத்தா போதுக்கா. சரி வா சீதா, அப்ப வேற பக்கம் போய் பார்க்கலாம் வா. சரிக்கா. என்ன கையிலக்கு வாங்குவோன்னு சொன்னீங்க, அவளுக்கு எடுக்கலையா? அவளுக்கு எடுக்கணும் மலரே. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்தது அவளுக்கும் எதை எடுத்துக்கலாம். அதான் என்ன வாங்கி கொடுக்கறதுன்னு தெரியல, ஒரே யோசனையா இருக்குது. சரி அதான் சாலையே வாங்கி கொடுத்துடலாமான்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன். ஏதோ பட்டு சாலை மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துடலாமான்ட்டு. ஏன் அவளையே கேட்க வேண்டியது தானே? கேட்ட மலரே, அவ உங்களுக்கு பிடிச்சதே பார்த்து ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டா. வீட்டில் தான் இருக்கிறா. அவ ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து 2-3 வாட்டி வாங்கி எடுத்துட்டு ஏதோ ரொம்ப சோம்பலா இருந்தா. சரி அதனால தான் அவளே கூட்டிகிட்டு வரல. அப்படியாக்கா? சரி விடுங்க, இந்த நேரத்தில் அப்படிதான் இருக்கும். ஆமாம் நானும் அப்படிதான் சொன்னேன். சரி அவளுக்கு மட்டும் வேலை கூட கொஞ்சம் எடுத்துட்டு எனக்கு மாமாக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே எடுத்தா போதும் மலரு. சீதா வா அதான் அங்கதான் எல்லாம் கும்பலை எடுத்துட்டு இருக்கிறாங்க பாரு. அங்கதான் ஆப்பறன்னு நினைக்கிறேன். வா அதுல நல்ல நல்ல சாலைங்களும் எடுத்துட்டு போறாங்க பாரு ஜனங்க. வா நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்க. சரிக்கா. இது என்ன கூட்டம் இப்படி இருக்குது? ஆமாக்கா, வாரத்தை என்ன கூட்டானு. சரி வாக்கா நாமளும் போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.